and girls, my guy from Bala Big Boss season 8 intro episode link open பண்ணி வெச்சினு உட்கார கரெக்ட்டா 6 மணிக்கு ஷோ ஆரம்பிக்க டா 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 டக்கு டா 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 சிக்கு புக்கு Big Boss அப்படி மியூசிக்கோட சைடு மண்டைக்கு கலரிங் பண்ணிட்டு சென்டர் மண்டையை ஃப்ரீயா விட்டு உள்ள வந்த அறிவு சீசனுடைய தீம் சாங்க பாட ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சேதனை என்ட்ரி போட ஆடியன்ஸ் கிளாப்ப போட எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இருங்க போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வாடகைக்கு வீடு பார்க்க வந்த மாதிரி கிளம்பி போயிட்டாப்ல அவர் பாட்டுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லி உள்ள வருவானுங்க அப்புறம் இங்கேயே அடிச்சுன்னு சாகுவானுங்க இதே பொழப்புவங்களுக்கு ஆட்டம் 100 நாள் இவங்க கூட நான் வேற இந்த தடவை குப்பை கொட்டணும் வா உள்ள போவோம் அப்படின்னு சேதனை உள்ள போய் வீட்டை சுற்றி பார்க்க கிச்சன்ல கத்தி எடுத்து சார்பர் கேடு சமைக்க மட்டும் யூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல நான் வீட்டை பார்த்துட்டேன் உள்ள இருக்கிற ஆளுங்களை பார்த்துருவோமா அப்படின்னு அவர் கேட்க கண்டஸ்டன்ட் ஃபேட்மேன் என்னங்க வெளியே பிக் பாஸ் ரிவ்யூலாம் பண்ணிட்டு ஷோ மூலமா வருமானம் பார்த்துட்டு இருந்தீங்க எதுக்குங்க உள்ள வந்து நாசமா போறீங்க அப்படின்னு கேட்க என்ன சார் பண்றது நீங்க இப்ப பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சார் இப்ப ஆரம்பத்துல இருந்து சீசன் 2ல இருந்து இப்ப பிக் பாஸ் உடைய முக்கியமான இப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஐயோ சாமி நீ கிளம்பு உள்ள போய் அவங்களை பேசி பேசிய குழப்பி கொன்று என்ன இப்ப விட்டு அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்ல என்ன எல்லா கதவும் பூட்டி இருக்கு அப்படின்னு ஓரமா உள்ள போய் சோஃபால அண்ணன் உட்கார பாப்பா யாரு சாச்சனா ஓ மகாராஜா படத்துல சேதனை பொண்ணாடிச்ச பாப்பா அப்படின்னு அவங்க என்ட்ரி போட டான்ஸ் இது யாரு அட கும்தாச்சு இது குப்தா லாக்டவுன் மொட்டை மாடி சேலை கவர்ச்சி கழகத்துடைய செயலாளர் ஒரு டான்ஸை போட்டு என்ட்ரி போட அவங்க வாழ்க்கை கதையை சொல்றாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து நான் வரேன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை கடைசியா முடிவெடுத்து மொட்டை மாடியில கவர்ச்சி காட்டினேன் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கேனே திஸ் இஸ் மை ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல ஐயோ உன் கதை செம்ம கன்றாவே இருக்குது ஐயோ இது சே உன் கதை செம்ம எக்ஸ்ட்ராடியா இருக்குது வேற மாதிரி மணி நீ வீட்டில் போய் உட்காரு சரியா அப்படின்னு அவங்கள அனுப்பி வைக்க ஜிம்பாடி மாடலு கோக்கார பயவுல ஹைட் ஆகிறான் ஐயோ இது அதுல இது பாலா 2.0 ஓடு 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 அப்படின்னு ஆடியன்ஸ்ல தெரிஞ்சு ஓட அவர் என்ட்ரியை போடுறாப்புல அடுத்த கண்டஸ்டன்ட் அந்த கால ஆங்கர் சோல கூடயே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த பையன் ரொம்ப நல்லா பண்றான்னு என் இடத்த அவன்கிட்ட கொடுத்து அவன் இடத்த இன்னொருத்தட்ட கொடுத்து எல்லாரையும் இன்னைக்கு ஹீரோ ஆக்கி விட்டு என்னைய உங்க முன்னாடி கண்டஸ்டன்டா ஆக்கி விட்டாங்க இந்த விஜய் டிவி பாய்வாவி பயலுங்க ஐயோ நான் என்னத்த சொல்ல அப்படின்னு தீபக் சொல்ல உள்ள போன உடனே தீபக் வெல்கம் அப்படின்னு பெரிய பாஸ் கூப்பிட பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு கேமரா முன்னாடி போய் வெளியே நின்றுட்டு இருக்காப்ல ஐயா அவ்வளோதான் அதுக்கு தான் கூப்பிட்டாரு வேற ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு அவர் திரும்ப கூப்பிட உள்ளே போய் கிரிஞ்சா ஏதாவது அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறதுக்காக ஒரு பூமர் கூட்டம் ரெடி ஆகுது அதில் முதல் என்ட்ரி நம்முடைய புக்கு அக்கா வெரி குட் வீடை ரெண்டாக பிரிக்கணும் மென்ஸ் அங்கே விமன்ஸ் இங்கே யாருக்கு எந்த பக்கம் வேணுமோ முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு பெரிய பாஸ் சொல்ல வீட்டை சுற்றி பார்த்தா இங்கே தான் சிங்கிள் பெட் இருக்குது இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு 2 குரூப்பும் தனியாக போட்டு யோசிக்க எங்களுக்கு அந்த சைடு வேணும் பிக் பாஸ் எங்களுக்கு அந்த சைடு வேணும் பிக் பாஸ் அப்படின்னு எல்லாரும் அடிச்சுக்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாஸ் சொல்ல சுனிதா கியூட் ஸ்மைல் குமரேசன் என்னும் ஜெஃப்ரி 2 பேரும் உள்ள என்ட்ரி போடுறாங்க அதுல ஜெஃப்ரி கானா சாங்ஸ்லாம் பாடுவேன்னு சொல்லி டேலண்ட்டை காட்ட சார் என் டேலண்ட் கொஞ்சம் பாருங்க ஈஸ்ட் ஆல் வெஸ்ட் சேது இஸ் த பெஸ்ட் எப்படி அப்படின்னு சுனிதா விருப்பத்தை உள்ள வந்த 2 பேரும் பேசி ஒரு முடிவு சொல்லுங்க எந்த சைடு வேணும் அப்படின்னு பாஸ் கேட்க பாஸ் நான் ரைட்டு பாஸ் நான் லெஃப்ட் அப்படின்னு 2 பேரும் சொல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பாஸ் ஹாப்பியா போக பாஸ் 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 ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து லெஃப்ட் சொன்னேன் இது வந்து வீட்டை பார்த்து இருக்கும்போது லெஃப்ட் இல்ல வாசலை பார்த்து இருக்கும்போது லெஃப்ட் அப்படின்னு சொல்ல ஏங்க யாருங்க இவங்க பைத்திய மாதிரி பேசியிருக்காங்க ஏங்க வீட்டுக்குள்ள லெஃப்ட் ரைட் எப்படி பேசுவோம் வீட்டை பார்த்தா பேசுவோம் நீங்க என்ன வாசலை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஆகாயத்தை பார்த்து பேசிக்கிறீங்க புரியல எனக்கு நீங்க அப்படின்னு சொல்ல போடா அதெல்லாம் கிடையாது நான் லெஃப்ட் தான் சொன்னேன் ரைட் தான் சொன்னேன் பாஸ் 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 அதெல்லாம் ஆகாது அப்படின்னு 2 பேர் திரும்ப குழப்பத்தில் வந்து நிக்க ஸோ பைத்தியக்காரங்களாம் வந்து சேர்ந்திருக்காங்க முத நாளே அப்படின்னு பெரிய பாஸ் மண்டைய சொரிய அடுத்ததாக என்ட்ரி போடுறாரு கவுண்டம்பாளையத்தில் இருந்து நீதி நாயகன் மண்ணின் மைந்தன் பெண்களின் காவலன் எங்கள் ஐயா கண்டென்ட்டுக்குனே என்ட்ரி போடுறாப்புல நிக்க எவ்வளவு ஷார்ட் செகண்ட்ஸை போட்டு வாங்க என்றாகன்னு நம்ம குழந்தைங்கலாம் இப்படித்தான் வருவீங்களா பொம்பளை பிள்ளைகளாம் எப்படி ட்ரெஸ்ஸை போடணும் கேடணும் போட்டு தாக்கிது வர எங்க அண்ணன் வெயிட்டிங் ஃபார் த கண்டென்ட் சீரியல் ஆர்டிஸ்ட் பவித்ரா ஷார்ட் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் சௌந்தர்யா என்ட்ரி போட சௌந்தர்யா அண்ட் ஃபேமிலி சிங்கே இல்லாம பேச நான் ஒன்று சொல்றேன் நீங்க ஒன்று சொல்றீங்க என்னடா பண்றீங்க டே அப்படின்னு சூப்பர் குடும்பமா இருக்குன்னு பார்த்தா இப்படி சுத்தல ஒரு குடும்பமா இருக்கீங்களா பைத்தியக்காரங்களா அப்படின்னு சேர்த்து என் தலையில படிச்சுக்கிட்டேமா நீ கிளம்புமா உள்ள போமா போமா அப்படின்னு அனுப்பி வைக்க நடிப்பு அரக்கன் அருண் என்ட்ரி போடுறாப்புல இவர் வேற யாரும் கிடையாது இவர் தான் வந்து சின்னத்திரை சூர்யா ஐயா அந்த பாடியை வந்து அப்படி இல்லாட்டா கிரிப்பா வச்சு ஒரு நடிப்பு நடிப்பீங்களே மூவ்மெண்ட்டே இல்லாமல் அதை நடிக்க சூப்பராக நடிப்பாப்பில் அதெல்லாம் எனக்கு செகண்ட் லீடு தான் கொடுக்குறாங்க மெயின் லீடு வேணும் என்னால் இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது பிக் பாஸ் சீக்கிரமாக என்னை உள்ள கூப்பிட்டு 100 நாள் வச்சு அழகு பார்த்து வெளியே அனுப்பி என்னை மெயின் லீடை ஆக்குங்க அப்படின்னு தரிசிக்கா சொல்ல கண்டஸ்டன்ட்டை விட கூட வந்தவங்க அழகா இருக்காங்கல்ல இப்போ அப்படின்னு நம்ம யோசிக்க ஏய் பொம்பளை குரல்ல பேசு நீ முதல்ல அப்புறமா மற்றதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு மெயின் லீடு தரிசிக்கா சௌந்தர்யா அவங்களுடைய குரலை வச்சு கிண்டல் பண்ண மக்கள் மைனஸ் மார்க் ஆல்ரெடி அவங்களுக்கு போட்டு விட தம்பி கேரக்டருக்கு விசாலு குழந்தையா கேரக்டருக்கு மலையாளி பாப்பா
இங்கேயும் கண்டஸ்டன்ட்டோட கூட்டம் வந்தவங்க அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு ஆடியன்ஸ் திரும்பவும் திருன்னு பார்க்க மேல் லீடு வந்துட்டாப்ல. நீ ஸ்டூடெண்டா நான் ஸ்டூடெண்டா கேள்வி மேலே கேள்வி கேட்டு இருக்க வந்ததுலேருந்து இங்கே வந்து நில்லு, நீ பேசாம நான் வேணா அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு சேது என்ன சொல்ல மேலே மேலே திரும்ப பேச நீ வளர்ந்து கெட்டதை விட வாயால கெட்டதான் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உஷாரா இருந்துக்க உள்ள அப்படின்னு சேது அண்ணன் முத்தம் குத்து போய் தொலை அப்படின்னு அனுப்பி வைக்க ஆச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அண்ணே முத்து என்ட்ரியை போட்டு எமோஷனலா மம்மி கூட டாக்கிங் பண்ண ஜாக்லின் என்ட்ரி போட்ட முதல் தன்னை ஒரு பிரியங்காவாக உணர ஆரம்பிக்க அங்கேயே நாசமா போச்சு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்கார சேது அண்ணே டாட்டா சொல்லிட்டு நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்ட்டு போக ஏன் எப்படி ஒத்துக்கிட்டீங்க நீங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே கூடாது தெரியுமா, நீங்க அது எப்படி இந்த பசங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரூம் வேணும்னா அதுக்காக ஒரு ரூல் போடுவாங்க, அதை நீங்க ஏத்துப்பீங்களா, அதெல்லாம் கிடையாது நோ நான் இங்கே தான் படுக்க போறேன், ஏமா அப்படி பண்றேன், ஐயோ எனக்கு புரிஞ்சுக்குங்க, நீங்க முதல்ல நாளே நான் கண்டென்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்ப இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமா எதனா தனித்துவமே பண்ணணுங்க, அப்பதான் நம்ம தனித்துவம் தெரியணும் எதுக்கு இப்படி தனியா வந்து பைத்தியக்காரமா நைட்ல படுக்கிற வா உள்ள அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை, நான் தனியாக தான் படுப்பேன் அப்படின்னு நம்மளுடைய பிரியங்காவின் குட்டி பிரியங்கா உணர்ந்து பேச சரி போய் தொலை உனைய அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப முடிஞ்சு போச்சு. டே 1 ஆரம்பிக்க போகுது. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது உங்களுக்கு ஓகே பாய்.